ஹாய், ஹலோ வெல்கம் டு ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டேங்க் கிளீனர நம்ம டேங்க்ல வைக்கிறது யூஸா, இல்ல யூஸ்லெஸ்ஸா, இல்ல அத நிஜமாலே அழுக்க கிளீன் பண்ணுமா, கிளீன் பண்ணாதத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல தெரியுதா டேங்க் கிளீனர். நெறைய பேத்துக்கு இந்த டேங்க் கிளீனர பத்தி தெரியாது. தெரியாதவங்களுக்கு நான் அந்த டேங்க் கிளீனர்னா என்னன்னு சொல்லிடுறேன். இத என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம டேங்க்க கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடையில விப்பாங்க. இது நிஜமாலே நம்ம டேங்க் கிளீன் பண்ணுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆ நம்மளோட டேங்க் எங்கே இருக்குன்றத பொறுத்து. அதாவது இந்த டேங்க் கிளீனர் எப்பவுமே அழுகிய மட்டும் தான் சாப்பிடும். அதாவது அந்த டேங்க்ல வர பாசம், இத தான் மட்டும் தான் சாப்பிடும். எப்பவுமே இந்த டேங்க் கிளீனர் இந்த ஃபிஷ் போடுற வேஸ்ட்டையும், அத டேங்க் கிளீனர் எப்பவுமே சாப்பிடவே சாப்பிடாது. அப்போ இந்த டேங்க் கிளீனர் வைக்கிறது வேஸ்ட்டா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த டேங்க் கிளீனர் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வச்சிருக்க ஃபிஷ் டேங்க் ஒரு சூரிய ஒளி படுற மாரி இடத்துல இருக்கா? இல்ல உங்க டேங்க்ல ஆல்கே அதிகமா இருக்கா? அப்படின்றப்ப அப்படி இருந்தா மட்டுமே உங்க டேங்க்ல டேங்க் கிளீனர் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்ல என்னோட டேங்க் ஆ வெயில் படுற மாரி இடத்துல இல்ல. ஜஸ்ட் வீட்டுக்குள்ள வெயில் படாத மாரி இடத்துல தான் இருக்கு. என்னோட டேங்க்ல ஆல்கேயே வராது அப்படின்னா, இந்த டேங்க் கிளீனரோடது வேஸ்ட் தான் உங்களுக்கு. நான் ஏன் வெயில் படுற மாரி இடம், படாத இடம்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெயில் படுற மாரி அ இடத்துல வச்சா மட்டும் தான் நம்ம டேங்க்ல ஆல்கே இந்த மாரி பாசனம் நெறையா பிடிக்கும். அதுவே நீங்க வெயில் படாத மாரி இடத்துல வச்சிருந்தீங்கன்னா, நம்ம டேங்க்ல பாசம் அவ்வளோக்கா பிடிக்கவே பிடிக்காது. அதுவே அ இந்த டேங்க்ல வச்சுக்கிறதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்ல மேக்ஸிமம் எதுவுமே பண்ணாது. சும்மா அது பாட்டுக்கு இருக்கும். ஆனா நான் நோட் பண்ணது சில டைம் நம்ம ஃபிஷ்ஷ தொந்தரவு பண்ணும். சில டைம் டேங்க் நம்ம ஃபிஷ்ஷ ஆ அட்டாக் பண்ணும். சில டைம் நானே பார்த்துருக்கேன். அது சில டைம் ரொம்ப சில டைம் ரேரா இந்த மாரி டேங்க் கிளீனர் நம்ம ஃபிஷ்ஷ அட்டாக் பண்ணும். அது நீங்க உங்க ஃபிஷ் அப்படி பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணுச்சுன்னா, அந்த டேங்க் கிளீனர அந்த டேங்க்லேருந்து தயவுசெய்து ரிமூவ் பண்ணிருங்க. இல்ல நீங்க அ நம்ம டேங்க்ல நீங்க ஃபிஷ் போடுற வேஸ்ட்டையும் கிளீன் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்படி பண்ணவே பண்ணாது. டேங்க் கிளீனர் பாசத்த மட்டும் தான் கிளீன் பண்ணணும். நீங்க அப்படி நெனச்சு டேங்க் கிளீனர் வாங்குனீங்கன்னா, தயவுசெய்து நீங்க டேங்க் கிளீனர் வாங்காதீங்க. அப்படி இருந்தாலும் இந்த டேங்க் கிளீனர் கொண்டு போய் மறுபடியும் கடையிலேயே குடுத்துருங்க. அப்படின்னா ஆ அத தனியா மாத்திருங்க. அதாவது நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாசம் பிடிச்ச தொட்டி இருக்கும். அந்த மாரி தொட்டியில மாத்திருந்தீங்கன்னாவது அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க அதே டேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா, அப்புறம் டேங்க்கும் கிளீன் ஆயிருக்காது. டேங்க்ல சும்மா அந்த டேங்க்லயே சும்மா உட்காந்துருக்கும். அதுக்கு ஃபுட்டுமே அவ்வளவா கிடைக்காது. அது இப்ப அப்படி நீங்க பாசம் இல்லாத தொட்டியில டேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணும்னா, டேங்க்ல ஃபுட்ட சாப்பிட ஆரம்பிச்சுரும். நீங்க போடுற ஃபுட்ட அது மேல சாப்பிட ஆரம்பிச்சுரும். அது எப்படி சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுட் போடும்போது அத ரெகக்னைஸ் பண்ணிட்டு, அது மேல அதோட வாய தடவின்னு நின்னுட்டு ஃபுட்ட சாப்பிடும். நீங்க ஆ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அப்படி நீங்க பாசம் இல்லாத தொட்டியில டேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா, டேங்க்ல நம்ம போடுற ஃபுட்ட தான் சாப்பிடும். ஏன்னா, அதுக்கு சாப்பாடே அந்த ஆல்கே தான். இப்போ உங்களுக்கு டேங்க் கிளீனர் வாங்கலாமா? இல்லையாமான்றது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவும் நான் கீழ போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.